ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங் வெர்சஸ் ஸ்கார் கிங். ஸோ லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த ஷிமோ வெர்சஸ் காட்ஜிலா வீடியோ பார்த்துட்டு அதே போல் காங்குக்கும் ஸ்கார் கிங்குக்கும் ஒரு வெர்சஸ் போடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆல்சோ மாஸ்டர் வெர்ஸில் இருக்கிற காட்ஜிலா வெர்ஷன்ஸ் அண்ட் காங் வெர்ஷன்ஸை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ கவர் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒருவேளை இந்த வீடியோக்கு எதிர்பார்க்குற சப்போர்ட் கிடைச்சா கண்டிப்பாக அதையும் மேக் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வெர்சஸை பொறுத்தவரை படத்திலேயே இவங்களுக்கு ஒரு சில பேட்டில் மூமெண்ட்ஸை காமிச்சிருந்தாலும் ஸ்டில் பிளாட் படி இவங்க ரெண்டு பேரை பற்றியும் இவங்களோட பவர்ஸ், எபிலிட்டிஸ் அண்ட் வீக்னஸஸ் எல்லாம் பார்த்துட்டு யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா வழக்கம் போல உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ காங் இப்போதைக்கு மாஸ்டர் வெர்ஸ்லேயே ரெண்டாவது முக்கியமான ப்ரொட்டாகனிஸ்ட் டைட்டன் அப்படின்னா இப்போ ஹாலோ எர்த்துக்கு லீடராக மாறி இருக்கிற கிங் காங்கை சொல்லலாம். ஆரிஜின் படி காங்கோட ஆன்செஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியிலிருந்தே ஸ்கல் ஐலண்டில் குடியேறினதாகவும் இனிஷியலி சைஸில் ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்குங்க. நாட்கள் ஆக தான் மியூட்டேட் ஆனதாக குறிப்பிடுறாங்க. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஆப்பிரிக்க கொரில்லாக்களோட மூதாதையரான கிகன்டோபித்திகஸ் அப்படின்ற ஏப்ல இருந்து தான் காங் ஸ்பீசிஸ் வந்ததா ஒரு தியரி இருக்கு. அந்த டைம்ல இவைகள் தாவரங்களையும் சிறு மாமிச உணவுகளையும் சாப்பிட்டு சோஷியலி வாழ்ந்துட்டு வரும்போது டைனோசர்ஸும் மற்ற அக்ரெசிவ் பிரிடேட்டர்ஸ் இவைகளை அச்சுறுத்த ஆரம்பிச்சிருக்குங்க. பட் அப்போத்துல இருந்தே காங் ஸ்பீஷிஸ் பயங்கர புத்திசாலிகள் அப்படின்றதால தங்களை தற்காத்துக்கிறத தாண்டி பிரிடேட்டர்ஸ் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே அவைகளை தேடி போய் அடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இதுல ஸ்கல் ஐலண்ட் பொறுத்தவரை காங் ஸ்பீஷிஸ் குடியேறதுக்கு முன்னாடியே ஹாலோ எர்த்ல ஷீமோ ஏற்படுத்தின எனர்ஜி வெளியேற்றத்தினால ஸ்கல் ஐலண்ட் உட்பட ஹாலோ எர்த்தோட லிங்க் ஆகி இருக்கிற பல லொகேஷன்ஸ்ல இருந்த அனிமல்ஸ் மியூட்டேட் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ அதன் காரணமா தான் அந்த ஐலண்ட்ல காங் மட்டும் இல்லாம மற்ற பிரிடேட்டர்ஸும் எவால்வ் ஆகி சைஸ்ல பெருசா ஆரம்பிச்சிருக்குங்கன்னு சொல்லணும். இதுல டைட்டன் வார்க்கு அப்புறம் காங் ஸ்பீசிஸ் தான் ஸ்கல் ஐலண்ட்ல சுப்பீரியரா இருந்து மற்ற எல்லாத்தையும் ரூல் பண்ணிட்டு வந்திருக்கு. இன்க்ளூடிங் அங்க இருந்த ஈவி ட்ரைபை சேர்ந்த ஹியூமன்ஸையும் சேர்த்து தான். ஆனா ஸ்கல் கிராலர்ஸ் அதிகமா இனப்பெருக்கம் பண்ணி ஐலாண்ட்ல இருந்த மெஜாரிட்டியான ஸ்பீசிஸை கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. அதுல காங்கோட ஸ்பீசிஸ் தங்களால முடிஞ்சவரை போராடி இருக்குங்க. ஆனாலும் எண்ணிக்கையின் காரணமா ஸ்கல் கிராலர்ஸ் பாத்தீங்கன்னா காங்கோட அம்மா அப்பா உள்பட எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்குங்க. அந்த பேட்டிலுக்கு அப்புறம் ஸ்கல் கிராலர்ஸோட பாப்புலேஷனும் ரொம்ப குறைஞ்சி ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங்க்ட் ஆகிற சிச்சுவேஷன் வந்ததுனால ஹைடோட்டுக்கு போய் தங்களை இனப்பெருக்கம் பண்ணிட்டு கடைசியா எஞ்சிருந்த காங்கையும் போட்டு தள்ளுற முயற்சியில் இருக்கும்போது தான் ஸ்கல் ஐலண்ட் டைம்லைன்ல இருந்து என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரும். ஸோ கரண்ட் டைம்லைன் படி காங்கோட பாடி சைஸ் பார்த்தீங்கன்னா 337 அடிக்கு ஹைட்டும் கிட்டத்தட்ட 90,000 டன்ஸ் வரைக்கும் வெயிட் இருக்கு. சரி, இது வரைக்கும் காங்கை பத்தி ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ அடுத்து இதோட சூப்பர் ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் வீக்னஸஸை பத்தி பார்க்கலாம். காங் பேசிக்காவே ஒரு ஜெயின் கொரில்லா அப்படின்றதால எந்த ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் இல்லாம எல்லாமே நேச்சுரலா தான் இருக்கும். அந்த வகையில் இது சைஸ்ல மட்டும் பிரம்மாண்டம் கிடையாது, வேகத்திலையும் தான். ஏன்னா இதால மணிக்கு 100ல இருந்து 150 மைல் வேகத்துல ஓட முடியும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பேட்டில் சிச்சுவேஷன் வரும்போது மின்னல் வேகத்துல செயல்படக்கூடிய அளவுக்கு எஜிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்ஸஸ் இருக்கு. அதை காட்ஜிலா வெர்சஸ் காங் மூவி கிளைமேக்ஸ் பேட்டில் காட்ஜிலாவோட அட்டாமிக் பிரெத்ல இருந்து சூப்பர் லீப் பண்ணி பில்டிங் டு பில்டிங் எவ்வளவு எஜிலிட்டியோட செயல்படுதுன்னு பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட 1,00,000 டன்ஸ் எடை இருக்கிற இது உடம்ப வச்சுக்கிட்டு அவ்வளவு வேகமா செயல்படுறது உண்மையிலேயே அபாரம்னு தான் சொல்லணும். அண்ட் இது வேகத்துல மட்டும் டாப் கிடையாது, புத்திசாலித்தனத்திலையும் பயங்கரமா இருக்கு. ஏன்னா ஜஸ்ட் சர்வைவல் டாக்டிக்ஸை தாண்டி எது சரி எது தப்பு, முக்கியமா மனுஷங்க அளவுக்கு எமோஷனலா சிந்திச்சு செயல்படும்னு சொல்லலாம். அதை நம்ம ரீசெண்டா வெளிவந்த காட்ஜிலா எக்ஸ் காங் படத்திலேயே பார்த்திருப்போம். பர்டிகுலர்லி வாட் டாக்ஸை ட்ராப் செட் பண்ணி கொல்ற சீன்ஸ்லாம் காங் எந்த அளவுக்கு புத்திசாலி நமக்கு தெரியப்படுத்துது. அதனால ஐக்கிய லெவல்னு வரும்போது மற்ற கிரேட் டைப்ஸை விட காங் கொஞ்சம் டாமினண்டா இருக்கும்னு சொல்லலாம். அடுத்து காங்கோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தும் எந்த அளவுக்கு இருக்குன்னு படங்கள்ல பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில காட்ஜிலாவை தவிர்த்து இது ஃபேஸ் பண்ண எல்லா ஆப்போனன்ட்ஸையும் தன்னோட வெறும் கைகளாலே டிஃபீட் பண்ணிருக்கு. அதுல இன்க்ளூடிங் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற இது எதிராளியான ஸ்கார் கிங்கையும் சேர்த்து தான். ஸோ ஸ்கல் ஐலண்ட் படத்துல கிட்டத்தட்ட சூக்க அளவுக்கு இருந்த நம்ம காங் அப்பவே ஜெயின் ஸ்குவிட் ஸ்கல் கிராலர்ஸ்லாம் தன்னோட ரா ஸ்ட்ரென்த்தை வச்சே கொடூரமா கொல்லும். தென் காட்ஜிலா வெர்சஸ் காங்ல மெகா காட்ஜிலாவோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தையே மேட்ச் பண்ற அளவுக்கு சண்டை போட்டிருக்கிறதால கண்டிப்பா ஃபிஸ்ட் பவர்னு வரும்போது சிம்பான்ஜி ஸ்பீசிஸை விட ஸ்ட்ராங் அப்படின்றத சொல்லியே ஆகணும். அடுத்து இதோட ஸ்டாமினா அண்ட் டியூரபிலிட்டி பத்தி சொல்லணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி காங் ஒரு கொரில்லா ஸ்பீசிஸை சேர்ந்ததுன்றதால பலத்துல மட்டும் இல்ல ஸ்டாமினாவும் கொஞ்சம் டீசென்ட்டாவே இருக்கு. எஸ்பெஷலி பேட்டில் சிச்சுவேஷன்ல எவ்வளவு டயர்ட் ஆனாலும் சரி அந்த சண்டையில இருந்து அவ்வளவு ஈஸியா பின்வாங்க மாட்டாரு. சோ காங் ஃபேஸ் பண்ண ஆப்போனன்ட்ஸ்லயே காட்ஜிலா தான் பயங்கர ஸ்ட்ராங் அண்ட் டஃபஸ்ட்னு சொல்லணும். அதுலயும் காட்ஜிலா வெர்சஸ் காங் படத்துல ஹாங்காங் பேட்டில் அப்போ காட்ஜிலாவோட ப்ரூட் ஸ்ட்ரென்த், ஷார்ப்பான கிளாஸ், டெய்ல் அட்டாக், அட்டாமிக் பிரெத்னு பல அட்டாக்ஸை வாங்கி இருந்தாலும் டியூரபிளா நின்று சண்டை போட்டிருக்கிறதால இந்த கேட்டகரியிலுமே காங் தான் டாமினண்டா இருக்கு. தென் காங்கோட காம்பட் எபிலிட்டிஸை பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா ஆப்போனன்ட் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி அவங்களோட தைரியமா இறங்கி சண்டை போடும். பிகாஸ் பலம் ஒரு பக்கம் இருந்தாலும் காங் எப்பவுமே ஆப்போனன்ட்ஸோட மூவ்ஸை கால்குலேட் பண்ணி அடிப்பாரு. ஈவன் காட்ஜிலாவே காங்கோட காம்பட் எபிலிட்டிஸ்க்கு முன்னாடி சமாளிக்க முடியாது. அதை காட்ஜிலா எக்ஸ் காங் படத்தோட கிளைமேக்ஸ்ல நடந்த ஃப்ரெண்ட்லி பேட்டிலே பார்த்திருப்போம். அதுல காட்ஜிலா தன்னோட அட்டாமிக் பிரெத்தை வச்சு அட்டாக் பண்ணதால மட்டும்தான் காங் விட்டு இருக்கும். இல்லாட்டி நிச்சயம் அந்த பேட்டில காங் தான் டாமினேட் பண்ணிருக்கும். தென் காங்கோட வெப்பன்ஸ் ஹேண்ட்லிங் எபிலிட்டியும் வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா ஆக்ஸை பயன்படுத்தி சரி இல்லாட்டி உடன் பீசஸ், செயின்
வெப்பன்ஸ் இப்படி எது இருந்தாலும் நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய திறனை கொண்டு இருக்கும். ஸோ காங்கோட ஒரு மேஜர் வீக்னஸ் அப்படின்னா லேக் ஆஃப் பாடி ஆர்மர், அதாவது வேகம், பலம், யோசிக்கும் திறன்லாம் ஓரளவுக்கு அதிகமாக இருந்தாலும் இவரோட உடம்பு ஃபுல்லாகவே தசைகள் நிறைஞ்சதா இருக்கிறதால மற்ற டைட்டன்ஸோட ஸ்பெஷல் பவர்ஸ் லைக் அட்டாமிக் பிரெத், ஃப்ராஸ்ட் பைட் பிளாஸ்ட் அந்த மாதிரி அட்டாக்ஸை தாங்குற அளவுக்கு உடம்புல ஸ்பெஷலாக டோர்சல் பிளேட்ஸ் மாதிரி ஆர்மர் எதுவும் கிடையாது. அதே போல ஃப்ரீசிங் டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர், அண்டர் வாட்டர் ஸ்விம்மிங் இதெல்லாம் ஒரு மேஜர் மைனஸாக இருக்கு. சரி, இது வரைக்கும் காங்க பற்றியும் அவரோட பவர்ஸ், எபிலிட்டிஸ் அண்ட் வீக்னஸஸை பற்றிலாம் ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ இவரோட ஆப்பனண்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் அந்த மாஸ்டர்வர்ஸ் ஃபிலிம்ஸ்லேயே ஃபிசிக்கலி ஒரு வீக்கஸ்ட் வில்லன் டைட்டன் அப்படின்னா ஸ்கார் கிங்கை தான் சொல்லணும். அது ஏன் அப்படின்றது இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கே தெரிய வரும். இப்போ இதோட ஆரிஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒராங்குட்டான் சிம்பான்சி ஸ்பீஷிஸோட டிசெண்டன்டான இது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே ஹாலோ எர்த்தில் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் சர்ஃபேஸ் வேர்ல்டை பற்றி தெரிய வந்ததும் எப்படியாச்சும் நம்ம பவர்ஃபுல் ஆகணும்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் அந்த ப்ளூ கிறிஸ்டல் அடைஞ்சு ஷீமோவை தன் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்திருக்கு. ஸோ இது வரைக்குமே இந்த கிறிஸ்டல் என்ன மெட்டீரியல், அதில் என்ன பவர் இருக்கு, பர்டிகுலராக ஷீமுக்கு மட்டும் எதனால அது அவ்வளோ பெயின் தரக்கூடியதா இருக்குன்னு இன்னும் அபிஷியலா எதுவுமே சொல்லப்படல. ஆக்சுவலி ஷீமோ கண்ட்ரோல் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இது இதோட கூட்டத்துக்கு தலைவனாகி மோசமா ரூல் பண்ணிட்டு வந்திருக்கு. அப்பதான் டாமினேஷனுக்காக கொரில்லா டைட்டன்ஸ் அழிக்கணும்னு சொல்லி ஸ்கல்கிராலஸை ஏவி விட்டு காங்கோட அம்மா அப்பா உள்பட மொத்த கொரில்லா டைட்டன்ஸ் அழியறதுக்கு இந்த ஸ்கார் கிங் தான் முக்கிய காரணமா இருந்ததுன்னு கூட சொல்லப்படுது. ஸோ இப்படி ஒரு டிக்டேட்டர்ஷிப் ரூல் பண்ணி ஒட்டுமொத்த ஹாலோ எர்த்தையும் தான் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து சர்ஃபேஸ் வேர்ல்டுக்கு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த சிச்சுவேஷன்ல தான் காங் உள்ள புந்து கேமே சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. இதுல ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா காங் என்னதான் அந்த படத்தோட எண்ட்ல சூக்கோவை தன்னோட அடாப்டிவ் சன்னா ஆக்கிக்கிட்டாலும் சூக்கோவோட ஒரிஜினல் பயாலஜிக்கல் ஃபாதர் ஸ்கார் கிங் தான் சொல்றாங்க. பட் இதுல நிறைய விஷயங்கள் கொஸ்டின் மார்க்கோட விட்டுருக்கிறதால அடுத்து வரப்போற ப்ராஜெக்ட்ல தான் அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் அடங்கி இருக்கு. ஸோ ஸ்கார் கிங் பேசிக்கலி ஒரு சிம்பான்சி ஒராங்குட்டான் டிசெண்டன்ட் அப்படின்றதால பாடி நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கும். அதனால பெரும்பாலும் பைபெடல் பண்றதை விட குவாட்ரபெடல் தான் ப்ரிஃபர் பண்ணணும்னு சொல்லணும். இதுல படத்துல சொல்லி இருக்கிறது படி ஸ்கார் கிங்கோட பாடி சைஸ் பாத்தீங்கன்னா 318 அடிக்கு ஹைட்டும் 55 இருந்து 60,000 டன்ஸ் வரைக்கும் வெயிட் இருக்கு. ஸ்டில் இது சைஸ்ல என்னதான் கம்மியா இருந்தாலும் பிசிக்கலி ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்கு. சரி, இது வரைக்கும் ஸ்கார் கிங்கை பத்தி ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ இதோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ், வீக்னஸஸை பத்திலாம் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கார் கிங்கோட உடம்பும் போன் ஸ்ட்ரக்சரும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதால பாடி பயங்கர ஃபாஸ்ட்டாக செயல்படும். குறிப்பாக கை கால்கள்லாம் லாங்காக இருக்கிறதால சண்டையில் ஜம்ப் பண்ணுறது, சூப்பர் லீப் பண்ணுறது, ஆப்போனன்ஸோட அட்டாக்ஸ்லேருந்து டாச் பண்ணுறதெல்லாம் பயங்கர வேகமாக இருக்குன்றதால எஜிலிட்டி, ரீஃப்ளெக்ஸஸ் அண்ட் ரியாக்ஷன் டைம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஸ்டில் ரன்னிங்னு வரும்போது காங்க அளவுக்கு இல்லைனாலும் பொதுவாகவே 4 கால்களை அதிகமாக பயன்படுத்துறதுனால ஃபைட்டிங் ஸ்கில்ஸும் காங்கை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். தென் ஐக்யூ அப்படின்னு பார்க்கும்போது சேம் ஸ்கார் கிங்குமே ஹியூமன்ஸ்க்கு சிமிலரான இன்டெலிஜென்ஸை தான் கொண்டு இருக்கு. முக்கியமா காங்க போலவே வெப்பன்ஸை மேக் பண்ணி சண்டைக்கு யூஸ் பண்றதுல இருந்து எப்படி ரியல் லைஃப்ல ஹியூமன்ஸ் பிசிக்கலி வீக்கா இருந்தாலும் நம்மளை விட பல மடங்கு பலமா இருக்கிற யானைகளை கண்ட்ரோல் பண்றோமோ அதே போல ஸ்கார் கிங்கும் தன்னோட இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி காங்கரரா மட்டும் இல்லாம வேர்ல்ட் எண்டிங் டைட்டனான ஷீமோவே தான் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்திருக்கு. அடுத்து இதோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்லணும்னா கொரில்லா ஸ்பீஷிஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் அதோட ஸ்பீஷிஸ்ல இது ஒரு கிரேட்டஸ்ட் வாரியர்னு தான் சொல்லணும். தென் டியூரபிலிட்டின்னு பார்க்கும்போது பிசிக்கல் பேட்டில் டஃப் கொடுத்தாலும் சேம் இதுவுமே காட்ஸிலாவோட அட்டாமிக் பிரெத், ஷீமோவோட ஃப்ராஸ்ட் பைட் பிளாஸ்ட் மாதிரி ஸ்பெஷல் அட்டாக்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ணாது. முக்கியமா வயசாகிட்டதால காங்கோட ஒரு பஞ்சுக்கே பல்லு உடைஞ்சிடும். அதனால லாங்கிவிட்டி அண்ட் டியூரபிலிட்டின்னு வரும்போது ரொம்ப வீக்கா தான் இருக்கு. இருந்தாலும் வெப்பன்ஸ் ப்ரொஃபிஷியன்சி அண்ட் காம்பட் எபிலிட்டின்னு வரும்போது ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. ஸோ ஸ்கார் கிங்கோட மேஜர் வீக்னஸஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டலுக்கு தேவையான பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. தென் லேக் ஆஃப் பாடி ஆர்மர் ஒரு மிகப்பெரிய மைனஸா இருக்கிறதால சண்டையில ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. சரி, இது வரைக்கும் 2 பேரை பற்றியும் அவங்களோட பவர்ஸ், எபிலிட்டிஸ் அண்ட் வீக்னஸஸை பற்றிலாம் ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க கன்க்ளூஷனை பார்க்கலாம். காங், ஸ்கார் கிங் ரெண்டுமே ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் கிரேட் டைப்ஸ் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் ஒரு ஓப்பன் ஏரியாவில் சண்டை வந்தா படத்தில் காமிச்ச மாதிரி அந்த பேட்டில் ஒரு 5 நிமிஷத்தை கூட தாண்டாது. அதுக்குள்ள காங் பார்த்தீங்கன்னா ஸ்கார் கிங்கோட கதையை முடிச்சிருவாரு. இருந்தாலும் இங்கே நம்ம ஸ்கார் கிங்கை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா காட்ஸிலா எக்ஸ் காங் டைம் லைன் படி ஸ்கார் கிங்குக்கு ரொம்ப வயசாகி இருக்கிறதால தான் பிசிக்கல் பேட்டில் தாக்கு பிடிக்க முடியாமல் போயிருக்கும். அதுவே காங் மாதிரி ஒரு மிடில் ஏஜ் டைட்டனாக இருந்திருந்தா நிச்சயம் கதையே வேற மாதிரி இருந்திருக்கும். என்னதான் வயசாகி இருந்தாலும் வில்லன் பிளாட் படி கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கலாம். அதை டவுன் பண்ணதால தான் ஸ்கார் கிங் ஒரு வீக்கஸ்ட் வில்லனா போயிட்டாரு. ஸோ படத்தோட பிளாட் படி பார்க்கும்போது இந்த பேட்டல்ல நிச்சயம் காங் தான் வின் பண்ணுவார்னு சொல்லணும். அதுவே ஸ்கார் கிங்கோட பீக் டைம், அதாவது ஒரு பவர்ஃபுல் வாரியரா மற்றவங்களை காங்கர் பண்ண ஆரம்பிச்ச காலகட்டத்தை எடுத்துக்கிட்டா நிச்சயம் சண்டையில டஃப் கொடுப்பாரு. அப்போ கூட காங்கோட பலத்துக்கு கடைசி வரை நின்று ஈடு கொடுக்க முடியுமான்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான். அதனால இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டலோட கிளியர் வின்னர் கிங் காங் தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வேர்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.